Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நச்சுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நினைக்கிற முக்கியமான 10 உண்மைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் உண்மை, அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடையாது. நச்சுகளோட பேச்செல்லாம் வீராவேசமாக கம்பீரமாக இருக்கும். செம்ம கெத்தாக, பவர்ஃபுல்லாக, மோட்டிவேஷ்னலாக, ரொம்ப மேக்னட்டிக்காக பேசுவாங்க. ஆனால் இது எல்லாமே நடிப்பு. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்து எப்படி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுங்கிறத உள்வாங்கிட்டு அப்படியே அச்சு பெசகாமல் இவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. மற்றபடி அவங்க உண்மையிலேயே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சரக்கும் கிடையாது. பக்கா கோழைங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க அடுத்தவங்களை ஏற்றி பிழைக்க மாட்டாங்க இல்லையா? அடுத்தவங்களை ஏற்றி பிழைக்கிறதையே பொழப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிற இவங்க எப்படி உண்மையிலேயே கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும்? சான்ஸே இல்லை. அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, பக்கா கோழைங்க அப்படிங்கிற இந்த உண்மை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் அவங்கள 10 பைசாவுக்கு கூட மதிக்க மாட்டீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு தன்னம்பிக்கைங்கிறது கடுகளவுக்கு கூட கிடையாதுங்கிற அந்த உண்மை உங்களுக்கு தெரியவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இரண்டாவது உண்மை, அவங்களுக்கு எம்பத்தி கிடையாது. எம்பத்திங்கிறது ஒரு அடிப்படையான மனித சுபாவம், ஓகேவா? மனுஷங்கனாலே கண்டிப்பாக எம்பத்தி இருக்கணும். அந்த எம்பத்தியை நார்சிசிஸ்டால் ஃபீல் பண்ணவே முடியாது. மற்றவங்க கண்ணுக்கு ஒரு சராசரி மனுஷனாக தெரியறதுக்காக எம்பத்தியை கடன் வாங்கி நடிப்பாங்க. எம்பத்தியோடு இருக்கிறவங்களோட அந்த பிஹேவியரை பார்த்து அதை அப்படியே மிமிக்ரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க காட்டுற அந்த எம்பத்தி எல்லாமே 100% பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு. இந்த உண்மையும் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த நடிப்பை கச்சிதமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. மூணாவது உண்மை, இவங்களுக்கு இருக்கிறது டூப்ளிகேட் பர்சனாலிட்டி. நார்சிசிஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அந்த பர்சனாலிட்டி அவங்களோடதே கிடையாது. ஏன்னா இவங்கக்கிட்ட க்ரியேட்டிவிட்டி இருக்காது. அழகான விஷயங்களை இவங்களால் உணரவும் முடியாது, கற்பனை பண்ணவும் முடியாது. ஸோ இவங்களால் தனக்கான ஒரு யூனிக் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்க முடியாது. அந்த கெப்பாசிட்டி இவங்களுக்கு கிடையாது. உண்மை என்னென்னா, அவங்களுக்குன்னு சுயமாக கருத்துகள் இருக்காது, ஹாபீஸ் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆசைகள் இருக்காது. ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எதுவுமே இவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே இவங்க மற்றவங்கள பார்த்து காப்பி அடிப்பாங்க. இவங்களோட டிஸார்டர் மைண்டில் இவங்களுக்கு உருவாகிற அந்த விஷயங்கள் எல்லாமே நார்மல் லைஃபுக்கு ரொம்ப முரண்பாடாக இருக்கும். சில சமயம் தெரியாதனமாக இவங்க கருத்து சொல்கிறேன் பேர் வழி அப்படின்னு ஏதாவது ஏடாகுடமாக சொல்லிடுவாங்க. நம்ம ஷாக் ஆகிறத பார்த்துட்டு ஏதாவது சொல்லி மழுப்பி சமாளிச்சிடுவாங்க. ஹாபீஸையும் மற்றவங்கள பார்த்து தான் உருவாக்கிப்பாங்க சோஷியலைஸ் பண்ணுறதுக்காக. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஹாபீஸே இருக்காது. ஃப்ரீ டைமில் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தூங்குறதையே ஒரு ஹாபியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்களோட அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த டேஸ்ட்டு, செலெக்ஷன் இதெல்லாமே மட்டமாக இருக்கும். எது நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லி இவங்களால கரெக்டாக பிரித்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு முடியாது. அதே மாதிரி எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த இமோஷனை வெளிப்படுத்தணும்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு, கலரு, சாப்பாடு, படம், பாட்டு, இமோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மற்றவங்களை பார்த்து தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அப்போது இவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்கிறது என்னது? மற்றவங்கக்கிட்ட இருந்து பிட்டாக கடன் வாங்கின அந்த பர்சனாலிட்டி. இவங்களுக்குன்னு சுயமாக ஒரு பர்சனாலிட்டி கிடையாது. இந்த உண்மையையும் உங்களுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க. நாலாவது உண்மை, இவங்க சரியான பொறாமை பிடிச்சவங்க. இவங்க கண்ணு முன்னாடி யாரும் வாழவே கூடாது. மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே பொறாமையில் புசுங்கி போயிடுவாங்க. மற்றவங்க லைஃப்பில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்தால் உடனே அதை பற்றி தப்பாக பேசுவாங்க. தகுதியே இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, நல்லா வாழறாங்க, எனக்கு மட்டும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பொறாமையில் புலம்பி தள்ளுவாங்க.
நல்ல வழியில் போகாமல் கெட்ட வழியில் போவாங்க. இவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களையே காலை வாரி விட்டு கீழே தள்ளி விட்டுடுவாங்க. அப்புறம் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி மற்றவங்கள பார்த்து பொறாமையும் படுவாங்க. ஸோ இனிமே இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா எனக்கு நல்லது பண்ணுற அளவுக்கு நீ நல்லா இருக்கல்ல, உன்னை அழித்து நடுத்தெருவில் நிறுத்தி என் காலில் விழ வைக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி பொறாமையில் மடக்கிறுக்குத்தனமாக யோசித்து உங்கள் கதையை முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் இதையெல்லாம் உங்களுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சீக்ரெட்டாக செய்வாங்க. 5வது உண்மை, அமைதியான நிம்மதியான சூழல் இவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் இருந்தால் நச்சுகளுக்கு மூச்சு முட்டும், ஆக்சிஜன் சப்ளையே இல்லாத மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை, அழுகை, கோபம், இந்த மாதிரி லைஃப்பில் எப்போ பாரு ஏதாவது ஒரு ட்ராமா நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களோட ஆக்சிஜன் சப்ளை. லைஃபே கலேபரமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும், அதனால தான் நான் ஏதாவது ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிற உண்மையை எப்படி உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்னு சொல்லி உங்கள் மேலே திசை திருப்பி விட்டுடுவாங்க, பழிய போட்டுருவாங்க. நம்மளால் எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நீங்களும் மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த உண்மையையும் உங்களுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க. 6வது உண்மை, அன்பையும் காதலையும் வியாபார பொருளாக பயன்படுத்துவாங்க. அப்பப்போ கொஞ்சோண்டு அன்பையும் காதலையும் காட்டி ஆக வேண்டிய காரியத்தை சாதிச்சுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான சப்ளையை எடுத்துப்பாங்க. உங்ககிட்ட இருந்து அந்த சப்ளை அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க உங்கள் மேலே காட்டுற அந்த அன்பும் காதலும் அடுத்த செகண்டே வெறுப்பாக மாறிடும். அவங்க மறுபடியும் அன்பாக நடந்துக்கணுங்கிறதுக்காகவே நீங்களாவே அவங்க எதிர்பார்க்குற அந்த சப்ளையை கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த உண்மையும் உங்களுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க. 7வது உண்மை, தனிமைனா அவங்களுக்கு பயம். அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சு உங்கள் வர்த்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள கைவிட்டுடுவீங்க அப்படிங்கிற பயத்தில் அவங்க தினமும் செத்து பிழைப்பாங்க. அதனால தான் உங்களை தெளிய விடாமல் குழப்பத்திலேயே வச்சுருப்பாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை குழப்பத்திலேயே மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க கெட்டவங்கன்னு நினைக்கும்போது அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் குறுக்க வரும். அப்போது அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க நல்லவங்கன்னு நினைக்கும்போது அவங்க செஞ்ச கெட்ட விஷயங்கள் குறுக்க வரும். அப்போது இவங்களோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறது புரியாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அந்த கன்ஃபியூஷனில் நீங்கள் அவங்கள பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அந்த குழப்பத்தோடையும் கஷ்டத்தோடையும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேறு வழி இல்லாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சு அவங்கள கைவிட்டுட்டா அவங்க தனியாயிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினால உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு ட்ராப்பில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க. 8வது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நார்சிசிஸ்ட் வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. அதை அவங்க மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க. யாரோடையும் ஒத்து வாழற அந்த கெப்பாசிட்டி நார்சிசிஸ்ட்டுக்கு கிடையாது. அவங்களோட அந்த சுப்பீரியர் ஈகோவையும் பவரையும் காட்டுறதுக்காகவே குடும்பம்ங்கிற அந்த கான்செப்டை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபேமிலியிலேருந்து கிடைக்கிற அந்த இமோஷனல் வேல்யூஸ்க்கும் இன்டிமசிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதிலிருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸை தான் இவங்க வேல்யூ பண்ணுவாங்க. மொத்தத்தில் நச்சுகளோட அந்த செல்ஃப் சென்ட்ரிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக குடும்பம்ங்கிற கட்டமைப்பை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த உண்மையையும் உங்களுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க. 9வது உண்மை, நச்சுகளுக்கு குற்ற உணர்ச்சியே இருக்காது. செஞ்ச குற்றத்துக்காக வருத்தப்படுற கெப்பாசிட்டி நச்சுகளுக்கு கிடையாது. தப்பு செஞ்சு மாட்டிக்கும் போது அதுக்காக வருத்தப்படுற மாதிரி நடிப்பாங்க, இல்லைன்னா அது தப்பே இல்லைன்னு சொல்லி டைவர்ட் பண்ணுவாங்க, வாதாடுவாங்க. ஆக மொத்தம் செஞ்ச தப்பை நினச்சி வருத்தப்படவே மாட்டாங்க. மாட்டிக்கிட்டதுக்காக வருத்தப்படுவாங்க, மேனிப்புலேட் பண்ணி எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சாரி கேட்டதுனால அவங்க திருந்திடுவாங்க, இல்லைன்னா செஞ்ச தப்பை அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னெல்லாம் நம்பிடக்கூடாது. அடுத்த தடவை மாட்டாமல் எப்படி அதே தப்பை செய்யறது அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க.
உங்களோட மன்னிப்பை திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்காம இன்னொரு தடவை தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்பாக எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் தப்பு செய்யும் போதெல்லாம் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நச்சுகளுக்கு உண்மையிலேயே குற்ற உணர்ச்சியே ஏற்படாதுங்கிற அந்த உண்மை உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க. 10வது உண்மை, ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மை. நீங்கள் யாருங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியும். அவங்கள விட நீங்கள் எல்லா வகையிலையும் பெட்டரானவங்க அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி அவங்களால மாறவே முடியாதுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். உங்களோட அந்த ட்ரூ பர்சனாலிட்டியை பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டிஸ் அவங்களையே கொல்லும். அதனால தான் அவங்கள அழிக்கிறதுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களோட ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக பார்ப்பாங்க. இந்த கொடூரமான உண்மையையும் உங்களுக்கு தெரியாமல் மறைச்சு உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களை வச்சே உங்களை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நச்சுகள் மறைச்சி வச்சிருக்கிற இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்டக் ஆகிட்டதா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதிலேருந்து வெளியே வரவே முடியாதுன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் நீங்களே ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, டிகிரி முடிக்கலை, அதிகம் சம்பாதிக்க முடியாது, ஃபினான்ஷியலி டிபெண்ட், ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, சொசைட்டி ப்ரெஷர், கம்யூனிட்டி ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், இந்த மாதிரி காரணங்களால் நார்சிசிஸ்டிக் அப்யூஸை விட்டு வெளியே வர முடியாமல் நிறைய பேர் ஸ்டக் ஆகி இருப்பீங்க. ஆனால் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருந்தும் எல்லாத்தையும் மீறி ரிஸ்க் எடுத்து வெளியே வந்து அவங்க படிப்புக்கேற்ற வேலையை தேடிக்கிட்டு குறைஞ்ச வருமானத்தில் லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் நடக்கிற பெரிய மாற்றத்தை நானே கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். தன்னோட வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றியே ஆகணுங்கிற அந்த வெறியோடு வெளியே வர்றவங்க அவங்களோட லைஃப்பை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாத்தியப்படணும்னா செல்ஃப் அவேர்னஸை டெவலப் பண்ணணும். உங்களை சுற்றி என்ன நடக்குது, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லாத வரைக்கும் நார்சிசிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாய வலையிலிருந்து உங்களால் வெளியில் வரவே முடியாது. இந்த செல்ஃப் அவேர்னஸ் எல்லாம் டெவலப் ஆச்சுன்னா நீங்கள் தப்பிச்சு போய் நல்லா வாழ்ந்துடுவீங்க அப்படிங்கிற பயத்தில் தான் நச்சுகள் இந்த உண்மைகளை எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்காங்க. செல்ஃப் அவேர்னஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் அப்யூஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.